இந்த வழக்கறிஞரை ஏற்பாட்டி பொதுமக்களுக்கு அன்னதானமும் மற்றும் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்துள்ள பூந்தமல்லி வழக்கறிஞருக்கு எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் எங்களை தேடி வழக்கறிஞர் அணி சார்பாக எங்களை தேடி வருபவர்களுக்கு எந்த ஒரு பணமும் தாங்காமல் அவர்களுக்கு உதவியை செய்கிறோம் என்று இந்த நேரத்தில் இந்த நன்னாளில் தளபதியின் பிறந்த நாளில் நாங்கள் அனைவரும் உறுதியேற்று கொண்டிருக்கிறோம். அதை எங்கள் உயிர் மூச்சு உள்ளவரை நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உழைப்போம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சரிண்ணா, அவரோட ஆட்சி இதெல்லாம் எப்படி ஆட்சி எங்கள் தளபதியோட ஆட்சி சிறப்பாக தான் போயிட்டு இருக்கு. சமூக நீதி சொல்லிக் கொண்டிருந்த அதிமுகவும் திமுகவும் சமூக நீதினா ஆதி திராவிடர் நலத்துறை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்த திமுகவும் அதிமுகவும் மாற்றாக நமது தாவேகா கட்சி இன்று ஆதி திராவிடர் நலத்துறை இல்லாமல் மற்றும் தலித்து பிற துறையில் இருக்கும் ஒதுக்கீடு செய்த எங்கள் முதல்வருக்கு நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் சமூக நீதி. சரிண்ணா, இப்போது ஒன்றும் இல்லை. இப்போது உதயண்ணா சொல்கிறேன்னா, இப்போது தளபதி விஜயண்ணா ஆட்சி வந்த அப்படின்னா சில குற்றங்கள்லாம் நடக்குன்னு சொல்கிறார். அதை பற்றி உங்களை கற்றுக்கலாம். இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி அதிமுகவும் யூடியூப்பில் இருக்குது. என்னென்ன தப்பு பண்ணிடுறாங்க, எத்தனை கொலை நடந்திருக்கு. தேங்காய் வயலில் தளபதி வரார் என்று சொன்னோடனே எப்போ அவசரமாக குற்றவாளிகள் இவங்க தான் என்று திணிக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளார். அது எந்த உண்மையான குற்றவாளி யார் என்று இதுவரைக்கும் தெரியவில்லை. எங்களது தளபதி ஆட்சியில் அது மிக விரைவில் யார் உண்மையான குற்றவாளி என்று கண்டுபிடித்து அதற்கான நீதியை வழங்குவார். சரிண்ணா, இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா தளபதி விஜயண்ணா ப்ரெஸ் மீட்டே மீட் பண்ண மாட்டாங்க. அதை பற்றி உங்களை எதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்? எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. எதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்? தேவையில்லாமல் எதுக்கு ப்ரெஸ் மீட் நகரம்லாம் சொல்லுவார் தளபதி. சிஎம் பற்றி நீங்கள் வேறு என்ன சொல்லுவார்? எங்கள் சிஎம் நல்லது தான் செயல்பட்டு வந்திருக்காரு. நல்லது தான் செய்வார். நல்லது அவர் உயிர் மூச்சு உள்ளவரை தமிழக மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்வதற்காக இருக்கின்றார். அதுக்கு நாங்கள் தொண்டர்களாகிய நாங்கள் எல்லோரும் அவருக்கு உறுதுணையாக இன்று இல்லை என்றென்றும் அவருக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். சரிண்ணா, இங்கே என்ன சரிண்ணா, தமிழக மக்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் விழா வழக்கறிஞர் கொண்டாடி ஏழை எளிய மக்களுக்கு எங்கள் தளபதி இந்த பேனரு பட்டாசு இதெல்லாம் தவிர்த்து நலத்திட்ட உதவிகள் மட்டும்தான் செய்யணுன்ற மாதிரி எங்கள் மேலே சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் அவருடைய ஆணைக்கு நாங்கள் வழக்கறிஞர்களாக செஞ்ச பூந்தமல்லி பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் எந்த ஒரு இதில் ஆட்சியில் எந்த ஒரு முதலமைச்சருடைய பிறந்தநாள் இது போல அன்னதானம் திட்டம் என்று எந்த ஒரு முதலமைச்சரும் வாய் தொடர்ந்து பேசுவதில்லை. அவங்க கொள்கை தலைவருக்கு மாலை போட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு மாலை மரியாதை. ஆனால் எங்கள் தளபதி மட்டுமே மாலை வேண்டாம், சாலுவை வேண்டாம், பரிசுகள் வேண்டாம், என் மக்களுடைய மனதில் சிரிப்பு மட்டுமே வேண்டும் என்று இந்த அன்னதானத்தை தொடங்குவேன். அதுபோல முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டில் என்றைக்கும் 25 வருடம் எங்கள் தளபதி மட்டுமே முதலமைச்சர் மட்டுமே இருப்பார். ஊடகங்கள் மிக முக்கியமான ஊடகங்கள் தன்மையோடு தலைவர் முதலமைச்சர் சந்திக்க முடியாமல் நம்ம மக்களுக்கு குடிமுத்தமல்ல செயல்தான் மக்கள் இந்த செயலை செய்து கொண்டிருக்கிற கலாநிதி செயலை ஏன் போக முடியாது? உணவு கட்டுப்பாடு
சரி அங்கே ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்சு ஓப்பன்னா சட்டச்சபை